ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி ஒரு துண்டு, பெரிய வெங்காயம் 1, அப்புறம் புளி வந்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதை ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம், மீடியம் சைஸ் தக்காளி. அந்த 4 தக்காளியை போட்டுட்டு அதை வந்து தோல் வதங்குற அளவுக்கு மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அந்த தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதே பாண்டலில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, அப்புறம் ரெட் சில்லி, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கலாங்க. அதையும் வந்துட்டு இந்த தாளிப்போடு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சிடுறோம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற தக்காளியும் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தக்காளியும் அதோடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு, கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். உப்பு கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பாருங்கள், குக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போது நல்லா வந்துட்டு மசாலாலாம் நல்லா குக்காகி வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கிறோம். புளி தண்ணியை ஊற்றிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுருங்க. இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ அது பாருங்கள், நமக்கு குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மீன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ மீன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். மீன் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள், மூடி போட்டு. பாருங்கள், குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இப்போது இதுக்கு தாளிப்பு வந்து என்னன்றதை பார்க்கலாம். இப்போயும் வந்து மீன் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா உங்களுக்கே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வந்தது. கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தாளிப்புக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ தாளிப்புக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கிறோம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ரெட் சில்லிஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2லேருந்து 3 ரெட் சில்லிஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெரிய வெங்காயம் ஒரு பொடி அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி அதில் தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு பாருங்கள் திக்காக வரும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.